ஆணையத்திடம் உள்ள தகவல் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஏதுவாக சென்னையிலிருந்தும் மற்ற பிரதான நகரங்களிலிருந்தும் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சென்னை தொடங்கி கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பல்வேறு ஊர்களுக்கும் அங்கிருந்து பிற ஊர்களுக்கும் பொங்கல் தருணங்களில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிப்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும். அந்த வகையில் தற்போது இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. மொத்தம் 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொதுமக்கள் அதற்கு ஏற்ற வகையில் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக வழக்கமாக தமிழக போக்குவரத்துறை தரப்பிலிருந்து SCTC பேருந்துகளுக்கு முன்பதிவு வசதியும் ஏற்படுத்தப்படும். அது தொடர்பான ஆன்லைன் முன்பதிவு எப்போது தொடங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தற்போது வரைக்கும் சுமார் 16,932 பேருந்துகள் மொத்தமாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் பணிராஜ். விவரம் என்ன? பொங்கல் பண்டிகை தமிழர்களினுடைய முக்கியமான பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகைக்கு சென்னை மற்றும் பல்வேறு மாநகர்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய வசதியாக சிறப்பு பேருந்துகளுடைய இயக்கம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரினுடைய தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் 16,932 பேருந்துகள் வரை இயக்கம் செய்வதற்காக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து மட்டும் நாள்தோறும் கிட்டத்தட்ட 12, 13, 14 ஆகிய 3 தினங்களில் மட்டும் 10,749 பேருந்துகளானது சென்னையில் இருந்து மட்டும் மற்ற மாவட்டங்களுக்கு இயக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 12ஆம் தேதி வியாழக்கிழமையானது ஏற்கனவே 2,100 பேருந்துகளாக இயங்கக்கூடிய நிலையில் சிறப்பு பேருந்துகள் 651 உட்பட 2,751 பேருந்துகளும் அதே போல 13/1/2023 ஏற்கனவே இயங்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் 1,855 சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் 3,955 பேருந்துகளும் அதே போல சனிக்கிழமை பொங்கல் பண்டிகை சனிக்கிழமை அன்று சிறப்பு பேருந்துகளானது 1,943 பேருந்துகள் உட்பட 4,043 பேருந்துகளிடம் மொத்தம் 10,749 பேருந்துகளானது சென்னையிலிருந்து மட்டும் இயக்கப்படுகின்றன. இதில் சிறப்பு பேருந்துகளானது 4,449 பேருந்துகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 12, 13, 14 ஆகிய இந்த 3 தினங்களிலும் மொத்தமாக 16,932 பேருந்துகளும் இதில் இயக்கப்படுவதற்காக தற்போது முடிவெடுக்கப்பட்டிருப்ப தகவல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டோம் 14,409 பேருந்துகளால் இயக்கப்பட்டிருக்கிறது. இதே போல 2022 14,983 பேருந்துகளானது இயக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக கிட்டத்தட்ட 1,700க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. இதன் மூலமாக 16,932 பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. அதிலும் சென்னையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 7 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் தாம்பரம் மேற்கு அதே போல KK நகர், மாதவரம், பூந்தமல்லி, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களிலிருந்து பேருந்துகளானது இயக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளானது இயங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. மொத்தம் 7 இடங்கள் வரை பேருந்துகளானது மற்ற மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தமிழக அரசு தரப்பிலிருந்து 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. சென்னையிலிருந்து 4,449 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க பணிராஜ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரிமோட் வாக்குப்பதிவு தொடர்பாக அனுப்பிய கடிதங்களை வாங்க மறுத்து அதிமுக இருமுறை திருப்பி